Hi friends, welcome to Rasgulla channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு எக் மசாலா கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர்க்காக தான் நிறைய சேர்த்தா கசத்துடும். 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு. எல்லாமே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சொல்றேன். ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு. இதோட 6 பூண்டு சேர்த்துக்கலாம். 6 பல் பூண்டு சேர்த்துட்டு சின்ன துண்டு இஞ்சி. நம்ம எக் கிரேவிக்கு நிறைய மசாலா சேர்க்க வேணாம். மட்டனுக்கு சிக்கனுக்கு சேர்க்குற அளவுக்கு நிறைய சேர்க்க தேவையில்லை. கொஞ்சமாக மசாலா சேர்த்தாவே போதும். நான் இன்றைக்கி 4 பேருக்கு தேவையான அளவுக்கு கிரேவி செய்ய போகிறேன். இதோட கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கடைசியாக கசகசா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா வதக்கி ஆற வச்சிடலாம். இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை பொரிஞ்சதும் 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி, அதனால் கம்மியாக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கட்டும், அதுக்குள்ளே இதை அரைச்சி எடுத்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் மாறிடுச்சு. 2 பழுத்த தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிடலாம். இந்த கிரேவிக்கு நல்லா தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். நல்லா வதங்கட்டும். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இந்த டைமில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் தனியாவும் மிளகாயும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக இருந்தால் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது நல்லா 1 நிமிஷம் வதங்கின அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் எல்லாம் வதக்கி அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும், ஒரு 2 நிமிஷம் வரையும். மசாலாவை எண்ணெயிலே நல்லா வதக்கும் போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு எதுவாக இருந்தாலுமே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். ஆல்ரெடி மிக்சியில் அரைச்சதுனால அந்த மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். 10 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிரேவி சூப்பராக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. நான் இன்றைக்கி முட்டையை வேக வச்சுருக்கேன். இதை நீங்கள் 2ஆகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சிலருக்கு கட் பண்ணால் பிடிக்காது, அப்படியே முழுசாகவும் சேர்த்துக்கலாம். எல்லா முட்டையும் சேர்த்தாச்சு. ரொம்ப கிளறி விடாமல் லைட்டாக இது பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த மஞ்சள்லாம் உதிர்ந்துடும். அதனால் பார்த்து கிளறி விட்டுக்கோங்க லைட்டாக. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாதத்துக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிலருக்கெலாம் இந்த மஞ்சக்கரு பிடிக்காது சாப்பிட. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவியோட அந்த மஞ்சக்கரு சேர்ந்து அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து லாஸ்ட்டாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பரான எக் மசாலா கிரேவி தயார். நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.